கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆம், நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். அவரை நோக்கி நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தெரியப்படுத்தும் போது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைப்போம். கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்தில் பதிலளிப்பார். எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். விசுவாசத்தோடு நாம் கேட்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை மனதில் கொண்டு நாம் முன்னேறுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான நல்ல இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கேட்கிற காரியங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நாங்கள் கேட்கும் காரியங்களையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு முன்னேற அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க, கூடவே இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.